இன்னைக்கு அரளிப்பாறை மஞ்சு விரட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்பா அங்க போய் பார்த்தா சரியான கூட்டம்ங்க. இந்த அரளிப்பாறை மஞ்சு விரட்டுக்கே பெரிய மஞ்சரட்டு, பேர் போன மஞ்சரட்டு. எந்த ஊர் மஞ்சட்டுக்கு போகாட்டினாலும் இந்த ஊர் மஞ்சட்டுக்கு கண்டிப்பா போயே ஆகும். ஏன்னா மஞ்சட்டு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். இந்த ஏரியாவில் நம்மள யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சா, அடே அப்பா எத்தனை உறவுகள் என்னையே தேடி வந்து பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷம்ங்க. சில பேரோட போட்டோ எடுக்க முடிஞ்சு, சில பேரோட போட்டோ எடுக்க முடியல. எப்ப மஞ்சட்டுக்கு போனாலும் நம்ம வேலை கூலை வாங்கி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சட்டையே பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்பா தாப்பா மஞ்சட்டுக்கு வந்த ஃபீலிங்கே மனசுல வருது. ஆனா செம்மோ மாடுங்க. எப்பா மஞ்சட்டு பார்க்கவே முடியல. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மாடா தான் வருது. நான் எந்த பக்கம் தான் பாக்குறது. ஆனா வந்த காளைகளும் அருமையான காளைகள். ஆனா மாடுபிடி வீரர்களும் அருமையான வீரர்கள். இந்த மஞ்சு விரட்டு வருஷம் மாசி மகத்த அன்னைக்கு தாங்க வரும். இதே நாள்ல இன்னொரு விசேஷமும் இருக்கு. இன்னைக்கு தான் திருக்கோஷ்டியூர்ல ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் அவர்களுக்கு தெப்ப உற்சவ விழாவும் நடக்கும். இந்த மஞ்சு விரட்டுக்கு சிறப்பு எது தெரியுமா? மறிக்கொழுந்து தான். இந்த மஞ்சு விரட்டுக்கு வரவங்க எல்லாருமே மறிக்கொழுந்து வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படி என்னடா அந்த மறிக்கொழுந்துல விசேஷம் அப்படின்னு கேட்டா, இது கதிர் அறுவடை டைம் இல்லையா? அந்த கதிர் அறுவடை செஞ்ச நெல்லு எல்லாத்தையுமே தூத்தி மச்சுக்குள்ள போட்டு சேமிச்சு வைப்பாங்க. அந்த நெல்லுல அந்து வண்டு இந்த மாதிரி பூச்சினங்கள் விழுகும். இந்த மறிக்குழந்தை போட்டா அந்த பூச்சினங்கள் வராது. அதுக்காகவே அந்த காலத்துல இந்த மஞ்சட்டுக்கு வந்தாலே மறிக்குழந்தை வாங்கிட்டு போயிருந்து. அது இன்னமும் தொடருது. இப்ப வாங்குறவங்க மச்சில போட வாங்குறவங்க இல்லையா, வீட்டுக்கார மாதிரி தலையில வைக்க வாங்கிட்டு வந்துறாங்க. சரி நானும் கட்டு 10 ரூபாய் 2 கட்ட வாங்கிட்டு கிளம்பி. சரி வாங்கிட்டு முன்னாடி நிமிந்து பார்த்தா அட மலை மேல ஏறி வந்து நிக்கிறியா ஒரு மாடு. உங்க மத்தியில இந்த உசரக்க பார்த்துட்டு பெரிய விஷயமா இருக்கையா அப்படின்னு ஒரு வழியா கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு.